ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ தானே இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்ட் டேஸா எனக்கு வர கமெண்ட்ஸ், வீடு வாங்குங்க, புது வீடு கட்டுங்க, தனா வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா புது வீடு கட்டுங்க. வீடு கட்டுறது அவ்வளவு ஈஸியா? நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கடன் வாங்காம வீடு கட்ட முடியாது. சரி, கடன் வாங்கி கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கடன் வாங்கி இடம் தான் வாங்க முடியும். கட்டின வீட்டுக்கே போலான்னு நினைச்சா ஒரு பிரைஸ் நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. அவ்வளவு நிறைய இருக்கு. நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னா நமக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு குறுக்க நிக்கிறது என்னன்னா கடன். நம்ம இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம்னா அந்த இடத்துக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 10 வருஷம், சரி விடுங்க, ஒரு 5 வருஷமாச்சு கடன் கட்டி ஆகணும். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீடு கட்டணும்ன்ற கனவுக்கே போக முடியும். இப்படியான சிச்சுவேஷன்ல தான் ஜே பொன்ராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து என்னைய ப்ரமோஷனுக்காக கூப்பிட்டாங்க. இவர் வந்து சென்னையில நிறைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு, திருநெல்வேலியில இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாரு, மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நிறைய சொன்னாங்க. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இடம் வாங்கிட்டோம்னா அந்த கடன்லயே உட்காந்துருவோம் தானே நமக்கு பிரச்சனை. திருநெல்வேலியில் அடி எடுத்து வைக்கிறத எல்லாருக்கும் சொல்ற விதமா முதல் 100 பேருக்கு 5 வருஷத்துக்கு அவங்களே இஎம்ஐ கட்டுவாங்க. லோன்ல பேங்க் லோன் போடும்போது அதுல வர்ற இஎம்ஐ முதல் 5 வருஷம் கம்பெனி பே பண்ணும். 15,000 ரூபாய் மாசத்துக்கு இஎம்ஐ கட்டறனாலும் சரி அவங்களே கட்டுவாங்க. அப்படின்னா ஏதோ தண்ணி இல்லாத காட்டு பக்கமா இருக்கு இடம் அப்படின்னு நினைச்சு அதையும் கேட்டேன். ஏர்வாடி அப்படிங்கிற பகுதி. ஏர்வாடியில அப்படி என்ன சார் இருக்குன்னு கேட்டா, ஏர்வாடியில இப்போ ஒரு சிப்காட் வரப்போகுது. சிப்காட்டோட வேல்யூ படிச்சவங்களுக்கும் தொழில் சார்ந்த அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சிப்காட் வரப்போகுதுன்னா அங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிப்காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தான் இவங்களோட. நான் என்ன பிளான் பண்ணிட்டேன், அடுத்தது இன்னும் 2 வருஷத்துல சிப்காட் வந்துரும். மேக்ஸிமம் 3 வருஷம் வச்சுக்கோங்களேன், 3-4 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இவர்கிட்ட இடத்த வாங்கி போட்டுட்டேன் நான். சிப்காட் வந்ததுக்கு அப்புறம் இதோட ரேட் எங்கேயோ போயிடும். 5 வருஷத்துக்கு இவர் தானே இஎம்ஐ கட்ட போறாரு. நான் 5 வருஷத்துக்கு நீங்களே இஎம்ஐ கட்டுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வித்துட்டு நான் அதுக்கான காசு கொடுத்துட்டு நான் லாபம் பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு கேட்டேன். அது உங்க விருப்பம். அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், நன்றி மறக்காதீங்க. மத்த இடத்தோட ரேட் அதிகமா சொல்லுவாரோ அதுக்கு ஒரு பதில் சொன்னார். சார் ரேட் எதுனா எங்களுக்கு தானே சார் நஷ்டம், ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நாங்க தானே பேங்க்ல லோன் கட்ட போறோம் அப்படின்னாரு. சிலவங்களுக்கு இந்த பேங்க்ல தான் ஷூட் ஆகும், சில ஃபினான்ஸ் தான் போக முடியும். ஆனா அப்படி போனாலும் கூட நாங்க பே பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொன்னது, இங்க வந்து நீங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சுக்கோங்க, 3.25 லட்சத்துக்கு போயிட்டு இருக்குது, அதை விட 1 லட்சம் கம்மியா தான் நம்ம கொடுக்க போறோம். ரேட்டை பத்தி நான் இதுல பெருசா சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு நெகட்டிவா தோணுன எல்லா கேள்விகளையும் நான் கேட்டுட்டேன். உங்களுக்கும் நெகட்டிவா நிறைய கேள்விகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கால் பண்ணி அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.